வணக்கம் நண்பர்களே. காத்திரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் காயத்ரி தேவி மண்டபத்துக்கு வந்து இந்த கல்யாணம் நடக்காது, எல்லாரும் இங்கேருந்து போங்க அப்படின்னு வந்து எல்லாரையும் போக வைக்கிறாங்க. யாரடி நீ, எதுக்காக என் பொண்ணுக்கு நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்ட பார்க்குற? நான் மகளிர் உரிமைகள் அந்த குழுவிலேருந்து வந்திருக்கேன். இப்போ உங்கள் பொண்ணு வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து விருப்பம் இல்லாமல் வந்து நீங்கள் அவளுக்கு வேற கல்யாணம் பண்ண பார்க்குறீங்க, அதனால தான் இதை தடுத்து நிப்பாட்ட வந்திருக்கேன் அப்படின்னு வந்து காயத்ரி தேவி வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட சொல்லணும்னா, யார் என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லை, இன்னுமா நான் கல்யாணத்தை இதை நடத்தி வைக்க பார்க்குறேன்னா எதை வச்சு சொல்லுற அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குற நேரம் தான் நம்ம கார்த்தி ரேவதி கல்யாண ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அரண்டு போகிறாங்க சாமுண்டேஸ்வரி. அடடா, நம்ம ரேவதி கண்ணில் அந்த ஃபோட்டோ படுது. என்னம்மா இந்த ஃபோட்டோ அப்படின்னா, நானும் கார்த்தியும் வந்து கணவன் மனைவியா அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து கேட்குற நேரம், மேடம் எனக்கு இதெல்லாம் வந்து ஞாபகமே இல்லை, இதெல்லாம் என் வாழ்க்கையில் எப்போ நடந்துச்சு, இதெல்லாம் ரேவதி உனக்கு மறந்து போன பக்கங்கள், உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் தலையில் வந்து அடிபட்டதுனால அது ஞாபகம் இல்லாமல் போச்சு, அதில் தான் இந்த விஷயம் மறைஞ்சிருக்கு. இதை சாக்குக்கா வச்சு உங்கள் அம்மா ரெண்டு குடும்பத்துலேயும் இருக்க பகையை வந்து அதை ரெண்டு சேரக்கூடாது அந்த ரெண்டு குடும்பமும், அதுக்காக உனக்கு வந்து அந்த அறுத்து விட்டுட்டு இந்த வாழ்க்கையை மருந்து கூட உனக்கு அமைச்சிக்கலான்னு உங்கள் அம்மா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட வந்து கோபத்தோட வந்து ரேவதி, அம்மா இது என்ன ஒரு முட்டாள்தனம், எனக்கு ஞாபகம் இல்லைன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லி புரிய வச்சுருக்கணும், அதுக்காக எனக்கு வந்து வேற ஒரு வாழ்க்கை கூட ஆளு கூட எனக்கு வாழ்க்கை அமைக்க பார்ப்பீங்களா, இது எப்படி சாத்தியம், எனக்கு என்றைக்குமே என் கார்த்தி மாமா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி கார்த்தியை வந்து கெட்டி பிடிச்சி அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். காயத்ரி தேவி வந்து மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்து இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, எல்லாரும் கிளம்பி போங்க இங்கே இருந்து அப்படின்னு வந்து விரட்டுறாங்க. இதை பார்க்குறாங்க சாமுண்டேஸ்வரி, கொதித்தெழுறாங்க. என்ன இங்கே நடக்குது, எப்படியாவது நம்ம இந்த மருந்து கூட வந்து ரேவதி வாழ்க்கையை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த டிரைவர் பயில அறுத்து விடணும், தொடர்பே இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கங்கணம் கட்டுனா, இவ யாரு, எங்கேருந்து வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு வந்து கடுமையான கோபத்தோட நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து, யாரடி நீ, எதுக்காக இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து பொண்ணு கல்யாணத்துலேயே வந்து நீ கலட்டா பண்ணிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நான் மனித உரிமை கழகத்திலேருந்து நான் வரேன், உங்கள் பொண்ணுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லை, சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு வந்து சொன்னோம்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து தூக்கி வாரி போடுது. என்ன இவ வந்து யாருனால வந்து இப்படி சொல்கிறா, ஒருவேளை அந்த டிரைவர் பையனுக்கு வேலையாக தான் இருக்கும், இதெல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி, கவலைப்படாதுங்க, இங்கே எல்லாரும் இங்கே இருங்க, என் பொண்ணு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் வந்து நடக்க போகுது, நீங்களே இருந்து பார்த்துட்டு தான் போகணும், இங்கே இருங்க, இவ சொல்லானியெல்லாம் நீங்கள் போகாதுங்க அப்படின்னு வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என் பொண்ணை வந்து தாராளமாக விசாரிச்சுக்கிடுங்க, அவள் விருப்பப்படி தான் இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி நம்ம ரேவதி கிட்ட நேராக போகிறாங்க. இந்த பாரு, கீழே ஒருத்தி வந்து கலட்டா பண்ணிட்டு இருக்கா, அவள் கலட்டா பண்ணி இந்த கல்யாணத்தை நடக்கக்கூடாது, உனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து டிரைவர் பையன் செய்து தான் வந்து இது இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. கண்டிப்பாக வந்து அந்த கார்த்தி உங்கள் எம்டி, அதான் அத்தை பையனி இருக்காமல, அவன் வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்ட பார்க்குறான் ரேவதி. ஆனால் உன் அம்மா மட்டும் இந்த கல்யாணம் வந்து நடக்கலைன்னு வச்சுக்க, நான் உயிரோடையே இருக்க மாட்டேன், உன் அம்மாவை நீ பார்க்க முடியாது அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி மறுபடியும் ரேவதியை வந்து மிரட்டுறாங்க. அம்மா கவலைப்படாதுங்கம்மா, கண்டிப்பாக நான் வந்து இந்த கல்யாணம் என் சம்மதத்தோடு தான் நடக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து ரேவதி வந்து சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜராஜா மயிலுக்கிட்ட, என்ன மாப்பிள்ள நம்ம ஐடியா பலமாக ஒர்க் அவுட் ஆகுது, காயத்ரி தேவி வந்து இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு வந்து செம்மையாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு தானே ஆசைப்பட்டோம், எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும், நம்ம போட்ட ஸ்கெட்சு ஒர்க் அவுட் ஆகிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நம்ம ராஜராஜா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி இந்த மருது நம்ம விரிச்ச எல்லா வலையிலையும் தப்பிச்சான்,
என்னை கொஞ்ச நேரத்தில் ரேவதி கழுத்தில் தாலி கட்டவும் சேர்த்துருவான். ஆனால் அவனை வந்து மடக்கி பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வழியை மேற்கொண்டாலும் அவன் நிறைய டெக்னிக்கை வச்சு கரெக்டாக அவன் ஆள் மாறாட்டம் பண்ணி அவன் இல்லை அப்படின்னு வந்து காட்டிட்டான். இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காயத்ரி தேவி தனியாக ரேவதி கிட்ட பேச ஆரம்பிக்காங்க. அப்போ நான் துருவி விசாரிக்கிறாங்க, என்னம்மா ரேவதி, இந்த கல்யாணம் உன் சம்மதத்தோடு தான் நடக்குவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது ஆமாம் மேடம், என் சம்மதத்தோடு தான் நடக்குது. அப்போது உங்களுக்கு நடந்த முதல் கல்யாணத்தையும் கணவரையும் நீங்கள் வந்து விவாகரத்து பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடுத்த கொஸ்டின் வந்து வருது. அப்போ நம்ம கார்த்தி தான் அவருக்கு நம்ம ரேவதியின் கணவர் அப்படின்னு வந்து அந்த ஃபோட்டோ வீடியோ வந்து காட்டுறாங்க. ரேவதி கார்த்தி கல்யாண ஃபோட்டோவை அதை பார்த்த உடனே சாக்காடுறாங்க நம்ம ரேவதி. என்ன, எங்கள் எம்டி சார் என் அத்தை பையன் கூட எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா. நம்ம ரேவதி வந்து சாக்காராங்க. மேடம், எனக்கே தெரியாமல் இந்த கல்யாணம் எப்போ நடந்த, அதுதான் ரேவதி, உனக்கு வாழ்க்கையில் மறுபக்கம் இருக்குது. நீ வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் பழைய நினைவுகளை மறந்துட்ட. இதை சாக்கு ஊக்க வச்சு உங்கள் 2 குடும்பமும் ஒன்று சேரக்கூடாதுன்னு உங்கள் அம்மா வந்து உனக்கு இவனை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சோ நீ வந்து இப்போ மருதுவை கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறியா அப்படின்னு வந்து கேட்க நேரம், இல்லவே இல்லை மேடம், என் மனசு ஃபுல்லாக என் மாமா பையன் கார்த்தி தான் வந்து இருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதியை வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த காயத்ரி தேவி. இந்த பாருங்க சாமுண்டேஸ்வரி, உங்கள் பொண்ணு மனசில் வந்து உங்கள் மாப்பிள்ளை அவர் கார்த்தி தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல நேரம் சாமுண்டேஸ்வரி அரண்டு போகிறாங்க. அவன் எனக்கு எப்போ மாப்பிள்ளையானா அப்படின்னு வந்து கேட்க நேரம், அம்மா இதுக்கு மேலே மறைக்காதுங்க, என் வாழ்க்கையில் கார்த்தி இருந்திருக்காரு அப்படின்னு உள்ளதை இந்த மேடம் ஃபோட்டோவோட வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி இவளுக்கு எப்படி அந்த ஃபோட்டோ கிடச்சி இவ எப்படி 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டா. இப்போ ரேவதி இந்த மருத்துவ வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லி கார்த்தி கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு வந்து முடிவெடுக்க வச்சுட்டா இவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தோடு நிற்கிறாங்க. ஒரு சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜராஜா பாத்தியா ரேவதி, நம்ம பொண்ணு ரேவதிக்கு மாப்பிள்ளை கார்த்தியோட சேர்ந்து வாழறது தான் விருப்பமாக இருக்குது. இப்போ தெரிஞ்சிட்டா சாமுண்டேஸ்வரி, எங்கே இருந்தோ மருதனி ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து என் பொண்ணுக்கு மனசை மாற்றிடலாம் நீ பாத்தியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட நம்ம ராஜராஜா வந்து பேசுகிறாங்க. எல்லாம் இவரோட வேலையாக இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு வந்து சந்திரா வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம கார்த்திகை கால் பண்ணுறாங்க ரேவதி, என்ன மருது வந்து என் கழுத்தில் தாலி கட்டிட்டான் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் இப்போவே மண்டபத்துக்கு வரணுமாமா அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து ஃபோனை போட்டு கார்த்தியை வந்து அழைக்கிறாங்க. நம்ம கார்த்தி வராங்க. அப்போ தான் நீங்கள் இந்த பாருங்கள், நான் வந்து நம்ம வாழ்க்கையில் உள்ள விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் நீங்களும் கணவன் மனைவி, நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து கார்த்தியை கட்டி பிடிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி, டே நீ வந்து ஜெயிச்சிட்ட அப்படின்னு வந்து நினைக்காத, எனக்கு ராஜசேதுபதி மேலே இருக்க கோபம் என்னைக்கும் தீராது. எங்கள் அம்மா சாவுக்கு காரணம் அவன் தானே. கோவில் கும்பாபிஷேகத்தை அவன் கொடுத்த 90 நாளுக்குள்ளே எப்படி முடிப்பான், அதை முடிக்க விடாமல் தடுத்து உங்கள் தாத்தாவை கோயில் முன்னாடியே வந்து தொங்க வைக்கல இந்த சாமுண்டேஸ்வரி வந்து பார்த்துக்கடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு சபதத்தை நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து எடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா உண்மை தெரிஞ்ச புறமும் நம்ம 2 பேர்த்தையும் யாராலையும் பிடிக்க முடியாது, நான் உங்கள் கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு வந்து கார்த்தியின் கைகளை பிடிக்கிறாங்க.